சொல்லிட்டோடா, எதையாச்சும் சொல்லியா? 4 டிகிரிக்கு போயிட்டு வந்துருக்கோம். இப்ப என்ன பண்ணலாம்? 7 மணி இப்ப 7 தான் இருப்போம். எத்தனை மணி வரைக்கும்? 7 மணி வரைக்குமா? வேலை வெட்டி இல்லாம இல்லை, பேசிக்காக நம்மளுக்கு வேலை வெட்டி இல்லை தான். சரி, ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? மதுரை. இப்போ நம்ம எங்கே இருக்கேன்னு கேட்டா மதுரை. அது பிறவியிலே வந்தது. போனேன். பொம்பளை பிள்ளை இல்ல பொம்பளை பிள்ளை இப்ப கால் பண்ணுது. ஒரு நிமிஷம் இல்ல, நான் என்ன கேக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என்ன ரிங் டோன் இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் வந்து நார்மலா ஒரு அப்பா என்று அழைக்காது, அம்மா என்று அழைக்காது, இந்த மாதிரி ஒரு பிளசண்டான வச்சுட்டு என்ன பாட்டு இருக்கு? ஏண்டி உன்ன எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? தனுஷ் பாட்டு தான். அப்படி ஒரு லவ் மோட்ல இருக்கு. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. இவன் வந்து ஃபர்ஸ்ட் சிம் வந்து 1990 ஒன்று இருந்துச்சு. அதை வந்து என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனான். சமாளிச்சிட்டான். சரி, ஓகே. இப்ப வழக்கப்படி நம்ம மதுரையில இருக்கிறோம். சரி, மதுரை. டேய், மதுரை மதுரை கரண்டா டேய், செருப்பகல் அடிப்பேன். நார்மலா சொல்லலாம், மதுரையா தான் இருக்கேன். சரி, மதுரையில இருந்து பக்கம் எது? அதுல இருந்து பக்கம் மாட்டுத்தாவணி. பக்கத்துல ஏதாவது ஊட்டி, கொடைக்கானல் இ பாஸ் போட்டாங்க, போக முடியாது. முன்கூட்டியே போட்டோம். இ பாஸ் போட்டாங்க இன்னையில இருந்து. நெக்ஸ்ட். ஓகே. அடிக்கிற வெயிலுக்கு அதை கட் பண்ணிடு. 2 hours later. டேடியும் டாகும் ஒரே மூஞ்சா இருக்கே. பப்பன் மாதிரி இருக்குங்களா? நல்லாதான் இருக்கு. சரி, தேனி போலாமா? குளிர்ச்சியா இருக்கும். செருப்பக்கிட்டே ஒரு அடி வாங்க போறான். வெயிலுக்கு குளிர்ச்சியா இருக்கும். நாளை போய் குளிர்றதுன்னு வச்சுக்கோங்களேன், வைக்க போறேன் நான். போலாமா? வண்டியை எடுங்கடா. அவ்வளவுதான். அதான் இந்த மாதிரி பக்கத்துல பட்டு பிளான போட்டு போறதானே நம்ம. சரியா? எப்பயுமே பிளான் போடுவோம். அது ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் போடும். வாழ்க்கையில வரித்தவே கோவா போனேன்னு சொன்னா, கோவா போலான்னு சொன்னா, மும்பை போலான்னு சொன்னா, இது வரைக்கும் வந்து ஒண்ணு கூட கிடையாது. என் கூட இருக்கிறதெல்லாம் 4மே பெரிய தந்தி. ஓகேவா மச்சான்? வந்துட்டா தாதா, வந்துட்டேன் பார். வரவே மாட்டான். வந்து எந்த ஃப்ரெண்ட்ஸுமே இது வரைக்கும் அதான் லாஸ்ட் மினிட்ல அப்படி சட்டுன்னு ஒரு டைமை போட்டு கிளம்பிடணும். காசு இல்லடா, நான் உடனே கேட்கறடா, வந்து தோறடானா இல்லடா. இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளை கழிச்சு பாத்துக்கலாமா? ஃப்ரெண்டு ஒருத்தவங்க நைட்டு நான் என்ன கொண்டு விடணுன்ற டிராப் பண்ணுடா வாடா அப்படின்னு சொன்னேன். சரி, இவன் வந்து இன்னொருத்தர்கிட்ட சொன்னான், இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட. அவன் இன்னொருத்தர் இல்ல அவன் வந்து போன் பண்ணிட்டான், மச்சான் நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டான். வாடா நீ வாடான்னா இன்னொருத்தன்கிட்ட வாடான்னா, இல்ல என்னை வந்து பிக் பண்ண சொல்லு, பிக் பண்ணிட்டு நானும் வந்துடுறேன். சரி, அப்ப நான் வரல, அவனை மட்டும் பிக் பண்ணிட்டு போ. தேனியில என்ன ஃபேமஸ்? தேனி வந்து நான் வந்து அந்த இந்த படம் அதுனா தேனி காத்தோட, அது பாட்டு. தேனி காத்தோட அந்த பாட்டு பேர் என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, வணக்கம் மாப்பிள்ள. தேனியில இருந்து வேற என்னடா? உனக்கு என்னப்பா? 2 இருக்கு, 2 பெருஸ். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இந்த ரோட்ல ஃபுல்லாமே பேனர் செமையா இருக்கு. கலர்ல செமையா கெத்து. எங்க வெயிட் கால்னா கூட வெயிட் இல்ல. ஜோக் இல்ல இல்லையா? டேய், தேனி மேப்டா. அதான் தேனி, அதான் மேப். நான் மேப்பையும் போடல நாங்க இன்னும். டிடி இது லெஃப்ட்ல வளையுதுடா, ஓரமா போடாதுடா. எந்த பிள்ளைக்கும் மெசேஜ் பண்ணிட்டான். நான் குமார் அவசரப்பட்டிய எந்த பிள்ளைக்கும் ஏதோ மெசேஜ் பண்ணி, நான் வந்து வெளியில போறேன், என்னை கூப்பிடாத, அண்ணன் இருக்கான், பைத்தியக்கார இருக்கான், அவனை வந்து அவனுக்கு நேரம் கூப்பிட்டீங்கன்னா அவன் அப்படியே பிளாக் பேசிடுவான். கருணை புடிச்சு முடுக்கல மாதிரி சிக்கிட்டு. நீங்க என்னடா எக்ஸாம் எழுத போறேன்,
எக்ஸாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட போறேன். நீ சாப்பிட்டியா? நான் இறங்கிட்டேன். நீ இறங்கிட்டியா? நீ ஏன் சொல்லல? அத நீ முன்னாடி சொல்லணும் என்கிட்ட. இதே வந்து நாங்க பண்ணா வந்து நாங்க பண்ண இதெல்லாம் கேட்டோம்னா, ஓ ஃபெமினிசம் பேசுறியா நீங்க? ஓ அப்ப ஆணாதிக்கம் ஆள்றியா நீ? ஏண்டா நான் அப்ப நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லு, நீ சொல்றதுக்கு நான் சொல்லுவேமா? இதான நடக்கும். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. நான் என்னன்னா ஒரு சேனல் தான் விட்டேன், உண்மையை கக்கிட்டாங்க. ஐயோ மனசுல இருக்க பாரம் எல்லாம் சொல்றானே அப்படின்னு. பத்ரா ஆனா இந்த பிரைவேட் பஸ்லாம் வந்து வேற லெவல்ரா. அது ஐயோ கவர்மெண்ட் பஸ்ரா, நேரா உட்காந்துக்கிறேன். இல்ல பிரைவேட் பஸ்னா சைட்ல உட்காந்துக்கலாம், அவன் வந்து சைட்ல தூக்கிட்டு போவான். கவர்மெண்ட் பஸ்ல நேரா உட்காரணும். ஆனா இது புதுசா இருக்குண்ணே. இது என்ன ஊர்ரா? செருப்ப வெளியிடுவேன். எல்லாமே மதுரையாடா. ஏய் உசிலம்பட்டிடா அது. அந்த பாட்டு உசிலம்பட்டி பெண்குட்டி. நாசா விஞ்ஞானி நைட்டு ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு டயர்டா தூங்கிட்டு இருக்கேன். கார் ஓட்டுறது நானு, தூங்குறது நீயா? ஓகே இப்போ நம்ம வந்து என்ன வந்து எங்க வந்திருக்கோம்? இப்பதான் தூங்கி எதிர்ச்சேன், கொஞ்சம் நல்லா இருக்கு. என்னடா உனக்கு ஓகே இல்லடா? ஏய் நேரப்படுறா. இல்லடா கண்ணை போட்டிருந்தா இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவேன். ஓகே தேனியில இருந்து. வணக்கம்டா மாப்பிளை, தேனியில இருந்து. ஆமாடா தேனியில இருந்து. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஆமா வைகை வந்து டேம் வந்திருக்கோம். நாங்க பார்க்குள்ள போலான்னு பார்த்தோம், சுத்தி பார்த்தோம். நல்ல வேலை நீ இறங்கல. இங்க அது ஒரு கொடின்னு சொல்லிட்டு அந்த நாய் உள்ள வந்துச்சு. இங்கதான் டேம் இருக்கு. ஸோ எங்களுக்குன்னு வந்து வாட்டர் வந்து 1 2 3 4 தண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. வியூ வந்து சூப்பரா இருக்கு. நல்ல தண்ணி தான் தெரியல. தண்ணி வைகை ஆறு அவ்வளவுதான். இதுதாங்க எங்களோட அணை. இது யார் கட்டினான்னு தெரியுமா? வைகை அணை வாய்ப்பே கிடையாது. இந்த தாத்தாலாம் கட்டல. அதான் ரஜினிகாந்த் ஒரு படத்துல கட்டினாப்ல, அதுதான் இந்த டேம். தேய்ச்சிட்டு போறோம் ஐயா. ஓகே ஃபைன். ஆனா நான் பாலத்துல தான் நம்ம டேம் அங்க இருக்கே. சரி ஓகே. தேய்ச்சிட்டேன். இல்லடா அவர் தான்டா அந்த படம் எதுக்கு எடுத்தாங்கன்னா இதுதான். இல்ல ரஜினி கட்டின பைத்தியக்காரர். ரஜினிகாந்த் இல்லடா, அந்த படத்துல கட்டினது இது வந்து அதே மாதிரிதான் கட்டியிருக்காங்க. அப்படிதான் நான் யோசிச்சேன். ஆனா தெரியலடா, அந்த படத்துல சிங்க் பண்ணி பார்த்தேன். திடீர்னு டேம்னு சொன்னே தலைவர் தானே நினைப்பு வந்தாரு. அதனாலதான் சரி அவர் கட்டின மாதிரி நம்ம வந்து பில்டப் போட்டுக்கலான்னு. ஆனா நீ நம்பிட்டு இல்ல, இதா தேவை. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஏன் வைகைன்னு பேர் வந்துச்சா? வைகையா? வைகைன்னு ஏன் பேர் வந்துச்சா? இதுதான் கை, அதனாலதான் வைகைன்னு. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இதை எழுதி மனப்பாடம் பண்ண நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா? வைகை ஆற்று. என்னது வைகை ஆற்றா? சாரி ஆறு இல்ல, அது டேம்.
ஏய் ரஜினிகாந்த் படமும் இதே மாதிரி தான் வந்துச்சு. எங்க ஆள் வந்து பலூன்ல வந்து பல்ஸ் கீழே விட்டுட்டு போய் லாஸ்ட் டைம் பிடிச்சி முடிச்சாரு பையா சீனு. நம்மளாம் அவனுக்கு தெரியல, பார்த்துருக்கவே மாட்டேன். அவரை பார்த்தா நான் கத்துக்கிட்டேன் இந்த வைகை டேம் பத்தி ஒரு ஹிஸ்டரி கத்துக்கிட்டேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? என்ன பண்ண அடுத்தது? அடுத்து எங்க போறது? தேனி தான்டா. தேடி தான் இது. ஆஹா. தேனி அந்த மலை மேல எல்லாம் இருக்கும், அதானே தேனி காத்தோட அதான்டா பாட்டு. பாட்டு மலை மேல எடுத்திருப்பாங்க. ஏய் இல்லடா தேனி இன்னும் இருக்குடா, பின்னாடி போகணும்டா தேனி. பைத்தியக்காரா, இது தேனி கிடையாது, வைகை. இதான் நீ வந்து இதான் வந்து நேஷனல் இந்தியன் பிளாக்னு சொன்னா. இதான் வர போலப்பா நீ போ. இது என்னது சொல்லு? இந்தியன் பிளாக். டேய் பைத்தியக்காரா, சின்னம். என்ன சின்னம் அது? சிங்கம். இதுக்குதான் படிக்கலான்னு சொல்லி சொல்லுது. ஒரு ட்ரிப்புன்னு எடுத்தா பிளான் கிடையாது, நாங்க எடுத்துட்டோம். இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. இங்க இருந்து எல்லாமே ஒரு 30 கிலோமீட்டர் தான் அவை. குழுன்னு ஒரு குழுவும் இல்ல. ஃபர்ஸ்ட் பசிக்குது, போய் சாப்பிட்டுட்டு அதுக்கு அடுத்தது சரி ரைட்ல போவோம். அதுக்கு அடுத்து யோசிப்போம். ஓடி போவோம் ஃபர்ஸ்ட் இடத்தோடு. நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபால்ஸ் இருந்துச்சுன்னா ஐயோ போய் குதிச்சுடுறோமே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவாங்க, ஜட்டிலாம் கழட்டி விட்டு போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா இப்ப பார்த்தாதான் தெரியுது அப்படின்றது. ஏன்னா அங்க ஒருத்த குளிக்கிறான், ஒருத்த கழுவுறான், வண்டி கழுவுறான். என்ன பண்றது? ஆனாலும் இருக்கு, ஃபால்ஸ் நல்லாதான் இருக்கு. ஆனா எனக்கு புரியல, தண்ணி காலில் கூட வைக்க மாட்டேன். நீ போய் குளிக்கிறனா குளிச்சோடா. சுத்தி பார்த்துட்டோம், ஆனா சாப்பாடு உண்மையிலே வேற லெவல் சாப்பாடு. சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி சாப்பாடு நான் ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்றேன். தேனி சாப்பாடுனா தேனி சாப்பாடு தான், சத்தியமா வேற லெவல் சான்ஸ். நம்ம சாப்பிடல, பைத்தியம் தேனிலாம் சாப்பிட்டேன். வெயில் இருந்தா சூப்பரா இருக்கும்டா, நிம்மதியா சூப்பரா இருக்கு, செம பிளசண்டா இருக்கு. என்னன்னா கொஞ்சம் கசாமுசான் இருக்கு, நல்ல பிளேஸ் தான். அங்க நல்லா இருக்கா, கீழே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்றாவியா இருக்கு. என்னது எருமை மாட்டு சாணி. நல்ல வேலை நான் அதை பிதிக்கல. நல்லா இருக்குது. ஓகே ஓகேவாடா. ஏன்னா வாழ்க்கையில பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. மினிமைக்கு சப்ஸ்கிரைப் கொடுக்கணும்.